நீங்கள் ஒருத்தவங்கள ரொம்ப நாள் லவ் பண்ணிருக்கீங்க, பட் அவங்கள்ட்ட நீங்கள் லவ் சொல்லும்போது அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க உங்க கூட பேசக்கூட மாட்றாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட வந்து லவ் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான மெத்தடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்காரணத்து கொண்டும் தப்பான வழியில் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த விளைவு உங்களை தான் வந்து சேரும். இப்போ நான் சொல்லிட்டேன், தப்பான வழியில் யூஸ் பண்ணாதீங்க. முதல்ல நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பை வச்சு நம்மளோட ஆசைகளை நம்ம நிறைவேற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அந்த ஈர்ப்பு மூலிமா நிறைவேற்றிக்கலாம். பைக் ஓக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அந்த ஈர்ப்பை வச்சு நான் வந்து ஈஸியாக அடைஞ்சிக்கலாம். மனிதர்களை ஈர்ப்பால் ஈர்க்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா 100% மனிதர்களை ஈர்ப்பால் இருக்கலாம். என் ஃப்ரெண்டு வந்து இந்த மெத்தடை பயன்படுத்தி அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மெத்தடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணி ஆகணும். நீங்கள் முன்னாடியே ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருந்தீங்க அப்படின்னா, முன்னாடியே நான் வந்து 2 பேருமே நீங்கள் வந்து 2 சைடில் லவ் பண்ணியிருப்பீங்க 2 பேரும். இப்போ வந்து சின்ன பிரச்சனையால் அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசாமல் போயிருப்பாங்க. நீங்கள் வந்து கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்கள்கிட்ட சாரி கேட்டிருப்பீங்க. அதனால் அவங்க வந்து உங்கள் மேலே கோவமாக எரிச்சலாக இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணி சாரி கேட்குன்றதை விட்டுருங்க. நீங்கள் கொஞ்ச நாள் அவங்கள கண்டுக்காமல் இருங்க. வெளியில் எங்கேயாவது அவங்கள பார்க்குறீங்கன்னா அவங்கள பார்க்காம கண்டுக்காமல் வந்துடுங்க. இதனால் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏன் மாதிரி நம்மளை கண்டுக்க மாட்றான், ஏன் நம்மள்கிட்ட கால் பண்ண மாட்றான், பேச மாட்றான், மெசேஜ் பண்ண மாட்றான், அந்த மாதிரி அவங்களுக்கு தாட்டு வரும். அதனால் உங்கள் மேலே இருக்கிற எரிச்சலோ கோவமாக அவங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க, சாரி கேட்காதீங்க. இது வந்து 2 சைடு லவ் பண்ணி பிரச்சனையாகி பிரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன். சண்டை வந்து பிரிஞ்சிருப்பாங்களா, பேசாமல் இருப்பாங்களோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இல்லை ப்ரோ, நான் ஒன் சைடு தான் ப்ரோ, நானா ப்ரோ செய்யலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எதுவும் செய்ய வேணாம். நீங்கள் அந்தளவுக்கு ஒன்றும் பழகிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி கண்டினியூவாக இருங்க. இந்த மெத்தட் ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னா அவங்களும் பயன்படுத்திக்கலாம். அதனால் நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இதுதான் இந்த மெத்தட். இல்லை பெயர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து யார் உங்கள்கிட்ட பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்க பேரை சேர்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒருத்தர் சூர்யான்றவங்கள விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பேர் அப்படின்ற இடத்துல சூர்யா வசி வசி அப்படின்னு சொல்லணும். பிரியா அப்படின்னா பிரியா வசி வசி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் இதை 48 நாளைக்கு சொல்லணும். டெய்லி 21 முறை. டைமிங் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே. நல்லா கவனிங்க, நைட்டு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் சொல்லணும். இந்த மெத்தடை பயன்படுத்த கண்டிப்பாக நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும் உங்கள்கிட்ட. அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனாலும் பரவாயில்ல, இல்லை ப்ரோ ஃபோனில் இருக்கனாலும் பரவாயில்ல. நீங்கள் யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரோட புருவத்தை பார்த்து இந்த மந்திரத்தை 21 முறை டெய்லியும் சொல்லணும். நைட் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே. நீங்கள் கரெக்டாக 48 நாள் சொல்லிட்டே வரணும். இடையில ஒரு நாள் 2 நாள் கேப் ஆயிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும். 48 நாள் ஃபஸ்ட்லேருந்து வரணும். அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. தவறான எண்ணத்துக்கு பயன்படுத்தாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.